இதுக்கான ரெண்டாவது வீடியோ பார்க்கலாமா? இதுக்கான வீடியோ என்னென்னா ஒரு பென் ரீஸ்டோரேஷன் தான். நம்ம சேனலில் இனிமேலேருந்து பென் ரீஸ்டோரேஷன் நிறைய வீடியோஸ் வரும். நேம் மீட் பண்ணுறது நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ணல நண்பா. நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு எந்த நேம் சாப்பிட்றது கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது என்ன பெண்ணா வாங்க பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீ தான் புது யூடியூப் சேனல் உருவாக்கி இருக்கலாம். முடிஞ்சா கேட்டேஜ் பெண்ணை ரிப்பேர் பண்ணி காமின்னா, அதனால தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பென் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கைஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிப்பெலாம் நல்லா தான் இருக்குது. இந்த பின்னாடி உள்ளது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செலோ டேப்லாம் போட்டு ஒட்டியிருக்கானா. இது வந்து பார்த்திங்கன்னா வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் அந்த மாதிரி இந்த செலோ டேப்பை பிரிச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செலோ டேப்பை ஒட்டியிருக்கான். ஆனால் நான் ரொம்ப லைட் டேப்பை ஒட்டியிருக்கான், அதனால் பிரிக்க முடியல. இந்த பென் அவங்க ஃப்ரெண்டு யாராச்சும் பென் ரிப்பேர்னாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு இருக்க முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது கைஸ். இந்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேட்ரேஜை கழட்டிக்கலாம். கேட்ரேஜை கழட்டி அதை தனியாக ஒரு இடத்துல ஓரமாக வச்சுக்கிறோம். அடுத்தது மாதிரி இந்த இடம் இங்காக இருக்குது, அதனால் ஒரு வேஸ்ட்டான பேப்பர் அல்லது ஒரு வேஸ்ட்டான துணி எடுத்துக்கோங்க. அதை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த இடத்த அதை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து 6th யூஸ் பண்ணியிருக்கானா. அவன் இப்போ 8th படிக்கான். அவங்க அப்பா எங்கள் கொடுத்ததான். அவனுக்கு ரொம்ப நினைவான பென்சிலாக இது, என்னமோ சொன்னான். இது வந்து பார்த்திங்கன்னா பிளேடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க எடுக்காதீங்க. இப்போ உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்கள்ட்ட கொடுத்து கட் பண்ணி கிளங்க. செலோ டேப்பு வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் எண்டில் லைட்டாக போட்டால் போதும். நான் பிக்கிற மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூடியிலேருந்து இந்த பெண்ணை பிரித்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸி. இதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்துடலாம். அவன் ஹாஃப் தூரம் வரைக்கும் செலோ டேப் போட்டுருக்கான். நம்ம கஷ்டப்பட்டு பிரித்தாச்சு ப்ளீஸ். கொஞ்சம் இதுக்கடுத்து வந்துடும். அவன் கம்மெலாம் போட்டிருக்கான். அவனோட இல்லைக்கா அப்படி கம்மு. வாங்க இதை கழட்டிடலாம். கை ஃபுல்லாக இங்கே ஆகிட்டு. கழட்டு தான் வர மாட்டேங்குது. அப்போ அதான் கொஞ்சம் தூரம் கழட்டியாச்சு. வந்துட்டு கழட்டே வர மாட்டேங்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அதை கொடுக்கலையா, சரி அவங்க ஃப்ரெண்டு எவனோ ஸ்கூல்லேருந்து அடுத்த வருஷம் வெளியே போக போகிறானா, வேறு ஸ்கூலில் சேஞ்ச் பண்ண போகிறானா. அதனால் அவன் ஃப்ரெண்டு நினைவாட்டெல்லாம் கொடுத்துப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் என்ன நிப்பெலாம் சூப்பராக இருக்குது. நிப்பெலாம் எழுதுது. இங்கே பாருங்கள் நிப்பெலாம் எழுதுது. இந்த மாதிரி நிப்பெலாம் எழுதுது. அவன் என்ன சொல்லுதானா இந்த இடத்துலேருந்து இங்க் லீக் ஆகுதான், அந்த ஒரு மிஸ்டேக்காக அழிஞ்சு. இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நல்லா ஃபிட்டாக போகணுமா. அவன் செலோ டேப் போட்டு ஒட்டனால உள்ளுக்கு போகாமல் இருந்துச்சு. இப்போ போது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்யணும்னா உள்ளுக்குள்ளே பாடியை க்ளீன் பண்ணி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா இந்த பாடியை வந்து கழட்டிக்கோங்க. கல் வச்சு கழட்டாதீங்க, துணி என்னமாச்சு வச்சு இழுத்தாலே வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே உள்ள டாப்பில் உள்ள இதை கழட்டி எடுத்துக்கோங்க. இந்த பிளாக் கலர் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நிப்பை மேலே கழட்டி எடுத்துக்கோங்க. உள்ளுக்குள்ளே நிப்பே கழட்டி எடுத்தாச்சு கைஸ். ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் வச்சுக்கோங்க. அடுத்து உள்ளுக்குள்ளே இந்த பாடியை கழட்டி எடுத்துக்கோங்க. கழட்ட முடிஞ்சால் கழட்டுங்க, இல்லைனா இது அப்படியே போய் தண்ணியில் காமிச்சாலும் க்ளீன் ஆயிடும். வாங்க போய் தண்ணியில் கழுவிட்டு வந்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்த உடனே இந்த மாதிரி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்க் பென் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்க் அடிச்சிக்கலாம். அந்த பென்லேயும் அந்த கேட்ரேஜ் பண்ணி இங்க் அடிச்சிக்கலாம். கேட்ரேஜ் கழட்டி மாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பென் அந்த மாதிரி இந்த இடத்த பிடிச்சி இழுத்தாலே வந்துடும். இதில் வரல, அதனால் கொஞ்சம் க்ளீன் ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக பச்சு விட்டு உள்ளே கூட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் இந்த மேல் பகுதியை மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். க்ளீன் பண்ணியாச்சு கைஸ். இது வேணால் ஒரு துண்டில் தொடச்சி எடுத்துக்கோங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்பகுதியும் கொஞ்சம் இங்கே அது மாதிரி இருந்துச்சு, இதையும் நான் தொடச்சேன். இது கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் ஆகிட்டு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிப்பையும் லைட்டாக தொடச்சி எடுத்துக்கலாம். நிப்பையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் மாட்டுதோ அதுக்கு முன்னாடி இந்த மூடியும் தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த பெண்ணையும் இந்த மூடியும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் முடிஞ்சாலும் கொஞ்சம் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணுங்கள். எல்லாத்தையும் மாட்டிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லைனுக்கு கிட்டக்க இது இருக்கணும் கைஸ். அந்த மாதிரி வச்சு மாட்டிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே டேப் மட்டும் ரோல் பண்ணணும். இந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல வந்து வேணும் ரோல் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே தான் ரோல் பண்ணணும். அந்த இடத்துல அப்படியே ரோல் பண்ணாலும் நடுவில் வந்து இந்த லைன் மாதிரி பதிலாக இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா பிளேட் வச்சு லைட்டாக கோடு போட்டுக்கணும் கைஸ். வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேப் ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் பகுதி கரெக்டாக இந்த மேல் பகுதி செல்லோ டேப் போட்டிருக்கிறது தெரியாத அளவுக்கு ஒட்டிக்கோங்க. செல்லோ டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கைப்படாமல் வச்சுக்கோங்க. இந்த இடத்த வெட்டிடுங்க. மேல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்கோலால் வெட்டிடுங்க. மேல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்கோலால் வெட்டிக்குவாங்க. இந்த இடத்த அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு ரோல் கூட பண்ணானா நான் ரோல் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும் கைஸ். சின்ன மிஸ்டேக் விட்டாலும் தப்பாக போயிடும். அவ்வளோதான். கரெக்டாக சொன்ன லைனுக்கு கரெக்டாக இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல கூட நம்ம செல்லோ டேப்பு கூட போட வேணாம் கைஸ். இந்த இடத்துல இந்த மேல் பகுதியில் மட்டும் போட்டால் போதும். டைட்டாக வச்சு ஸ்டிஃப் வச்சு போட்டு வெட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சிசர் யூஸ் பண்ணாதீங்க, பிளேடு யூஸ் பண்ணாதீங்க கைஸ். சின்ன பசங்களாக இருந்தால் பிளேடும் பெரிய சிசர் யூஸ் பண்ணாதீங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரே இருக்கக்கூடாது, அப்படியே ஸ்மூத்தாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செல்லோ டேப் மேலே இது மாதிரி கலர்னாலும் அடிச்சுக்கலாம். செல்லோ டேப் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் கலர் அடிச்சுக்கிறேன். இது மாதிரி இது அடிச்சிங்கன்னா அவ்வளோவா தெரியாது வெளியே செல்லோ டேப் போட்டிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு இந்த மாதிரி ஏர்லாக் ஆகாமல் ஒட்டுங்க. எனக்கு ஏர்லாக் ஆனதுனால கொஞ்சம் பார்க்கறதுக்கு லைட்டாக அசிங்கமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம மறுபடியும் போட்டு ஒட்டிக்கலாம். ஏர்லாக் ஆகாமல் மறுபடியும் நீங்கள் போட்டு ஒட்டிக்கோங்க. அது ஆனாலும் நமக்கு பெண்ணில் ஒரு மிஸ்டேக் இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இங்க் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெண்ணில் மாட்டிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பையங்க இந்த பெண்ணுக்கு இங்க் கிடைக்காதீங்க. இங்க் கிடைக்கும் இந்த மாதிரி ஒழுவும் கையெலாம் ஆயிரும் கைஸ். அப்புறம் கையெலாம் ஆயிரும். என் கையில் ஃபுல்லாக இங்க் ஆகிட்டு இந்த மாதிரி சின்ன பசங்க வந்து பார்த்திங்கன்னா இங்க் கிடைக்காதீங்க. அவங்க பேரண்ட்டை கொடுத்து அடைக்க சொல்லுவாங்க. இல்லைனா இந்த மாதிரி கேட்டேஜ் பண்ணால் கேட்டேஜ் மாற்றிக்குவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எழுதாது. லைட்டாக விட்டு தான் எழுதும். ஏன்னா நம்ம தண்ணி வச்சு கழுவுனனால லைட்டாக விட்டுட்டு தான் எழுதணும். இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா அதுக்கான சொல்யூஷன் என்னென்னா இந்த மாதிரி உங்கள்கிட்ட உள்ள கேட்டேஜ் எடுத்துக்கோங்க. கேட்டேஜ் எடுத்து இதில் அப்படியே கவுத்திடுங்க. அப்படியே கவுத்திட்டு இதில் உள்ள இங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏர்லாக் ஆகிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்க் வந்து பார்த்திங்கன்னா இதை தள்ளிட்டு உள்ளே போயிடும். வாங்க அந்த மாதிரி கவுத்திடலாம். கவுத்திட்டு இந்த மாதிரி லைட்டாக சுண்டி விடுங்க. இந்த மாதிரி சுண்டி விடுங்க. அது உள்ளே ஃபுல்லாக இங்க்கு ஏறிடும். இங்கே பாருங்க லைட் ஆச்சதுக்கு எவ்வளோக்கான இங்க் ஓடிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்க் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இந்த மாதிரி இந்த இடம் இருக்கலாம், இந்த இடத்து வழியாக இங்கெல்லாம் இங்க் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தள்ளும். அப்படின்னா தான் நம்ம அதை லைட்டாக இந்த மாதிரி சுண்டி விட்டால் இங்க் உள்ள பேர் இப்போ எழுதலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எழுதும். டேப்பு போட்டிருக்கனால நீங்கள் உள்ளே போகலான்னு கேட்பீங்க. இந்த மாதிரி அதோட மூடி எடுத்து உள்ளே தள்ளி இப்போ பாருங்கள் உள்ளே போகிறதும் ஆகிட்டு நமக்கு இங்க்கும் கையில் எதுவுமே இங்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் உள்ள இங்கு தான் இருக்குது. அங்கே சும்மா தரமாக எழுதுது. இந்த
இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கேட்ரிட்ஜ் பால்லாம் சேகரிக்க பிடிக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம கமெண்டில் ப்ளூ கலர் ஹார்ட்டை தெரிவிக்க விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.